ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம கில் ப்ளூ எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நிறைய நாய்ஸ் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், நீங்கள் சொல்லலை அப்படின்னாலும் எனக்கு தெரியும். அதுக்கு சாரி. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாமா? இந்த கதையோட ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோ எரிக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்க தான் காட்டுறாங்க. மேக்ஸ் சொல்லித்தர சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இங்கே பாரு, எனக்கே வீட்டில் நிறைய வேலை இருக்குது, அது பார்த்தாதுன்னு ஒன்று திரும்ப பழைய நிலைமை கொண்டு வரதுக்கான ரிசர்ச் இங்கே போயிட்டுருக்கு. இதில் உனக்குலாம் இதை சொல்லித்தர எனக்கு நேரம் இல்லைப்பா, அதுக்கு தானே ஸ்கூலுக்கு போகிறேன், அங்கே டீச்சர் இருப்பாங்களா, அவங்ககிட்ட கேளு அப்படின்னு மாதிரி சொல்லும்போது தான் நல்ல பதில். பட் எனக்கு அந்த டீச்சர் கிட்ட கேட்கறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னை விட அந்த டீச்சருக்கு வயசு ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால தான் அவர்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் பார்த்து பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, திரும்ப ரிப்ளே பண்ணல. அப்படியே ஒன்றும் சொல்லாமல் அந்த ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்க. என்ன ஒன்றுமே சொல்லாமல் கட் பண்ணிட்டா அப்படின்னு யோசிக்கும் போது இதுக்கான பதிலை வந்து நம்ம தான் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தூங்க போறாரு. அடுத்த நாள் காலையில் ஸ்கூல் லைப்ரரியில தான் போய் உட்காந்துருக்காரு. அங்கே வச்சுமே அவருக்கு எந்த ஒரு ஐடியாவுமே கிடைக்கல. இப்படியே போனால் நம்ம மேக்ஸில் 0 மார்க் தான் எடுப்போம் போலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, அப்போ அந்த இடத்துக்கு ரியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வரான். இவன் நம்ம ஹீரோவோட கிளாஸ்மேட் தான். பட் இவர் அதிகமாக அந்த பையனை நோட்டீஸ் பண்ணது கிடையாது. என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே சொல்றாரு. இதுதான் பிரச்சனையா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்க தொடங்குறான். 2 பேரும் சேர்ந்து தனியாக படிக்க தொடங்குறாங்க. இப்படியே போக எக்ஸாம் ரிசல்ட்டும் வருது. அதுல நம்ம ஹீரோ வந்து நல்லாவே மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்துக்குமே நீதான் தலைவா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கணுமே அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காஃபேக்கு போறாங்க. அங்க ஒருத்தர் லேப்டாப்பும் காஃபேயும் கையுமா சுத்திட்டு இருப்பாரு. அவர் மேல தெரியாம ரியோ வந்து இடிச்சிடறான். சாரிங்க, தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டா ஒரு மாதிரி திமிரா வாய்க்குள்ளேயே முணங்க தொடங்குறான். இந்த மாதிரியான சின்ன பசங்களை யாரா இந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட்குள்ள விட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில கேரக்டர் எல்லாம் பார்த்திருக்கீங்களா, எப்பவுமே கோவமா தான் இருப்பாங்க, அவங்கள பார்த்தாலே நமக்கும் எரிச்சல் தான் வரும். அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி மூஞ்சி சிடுசிடுன்னு வச்சு தான் பேசுறான். ஸோ இவங்களுமே எதுக்கு நமக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தனியா ஒரு சீட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது தான் ரியோ அவனோட ஆம்பிஷனை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல தொடங்குறான். டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஆசை. அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான் இவனை சின்ன வயசுல இருந்தே வளர்த்துட்டு இருந்திருக்காரு. அப்பா பிசினஸ் ட்ரிப் போகும்போது இப்போ பாட்டி தான் பாத்துக்கிறாங்க. அப்பாவால அடிக்கடி பார்க்க முடியாது. அது அவனுக்குமே புரியுது. அப்பாவோட நிலைமையை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பையன் தான். பட் பாட்டிக்கு வந்து வயசாயிட்டே போகுது, அடிக்கடி உடல்நலமும் சரியில்லாம போய்கிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் என்னோட ஆம்பிஷனுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இதெல்லாம் கேட்ட ஒகாமி கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரதை நம்மளால இப்போ பார்க்க முடியுது. முன்னெல்லாம் சின்ன பசங்களோட ஒப்பீனியனை வந்து காது கொடுத்து கூட கேட்க மாட்டாரு. இப்போ அதெல்லாம் கேட்டு சின்ன பசங்க தானே அப்படின்னு சொல்லி சாதாரணமா விடாம அவங்களுக்கும் தனியா சைல்ட்ஹுட் ட்ராமா ஸ்டோரி அப்படிங்கிறதுலாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ புரிஞ்சுக்கிறாரு. அப்ப யாரோ ஒருத்தர் சிரிக்கிற மாதிரியான சத்தம் இங்க இருக்கக்கூடிய சீட்டுக்கு பின்னாடி இருந்து கேக்குது. அப்ப அந்த சீட்டுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் எழுந்துச்சு வரான். ரியோ ஒருத்தன் மேல இடிச்சான்ல அவன் தான். நீங்க பேசினதெல்லாம் கேட்ட தம்பிகளா, இந்த காலத்துல ஒருத்தன் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றது தேவையில்லாத ஒரு செலவு தான். அது மட்டும் இல்லாம தம்பி கண்ணாடி போட்டிருக்கல, நீ தான் மிடில் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இப்போ தான் எழுதியிருக்க. இது கூடவே உனக்கு இந்த அளவுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா நீ அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்லாம் எப்படி பாஸ் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப 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 மோசமான நிலைமையில இருக்கடா தம்பி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கலாய்க்கும் போது தான் இவ்வளவு நேரம் ரியோவோட பேஷனை பத்தி கலாய்க்கும் போது ரியோ அமைதியா இருந்தான். பட் நம்ம ஹீரோ இப்பதான் அவருக்கு தெரியாத ஒன்ன தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கான எஃபோர்ட் அவர் எந்த அளவுக்கு போட்டாரு அப்படிங்கறது ரிவ்யூக்கு தெரியும். நீங்க கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த அட்வைஸ்க்கும் நான் டாக்டர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் ஒரு வேலிடான ஒரு அலிகேஷனே இல்லை. ஒருவேளை நீங்க சொல்றது வந்து சரியா இருக்கலாம், ஆனா நீங்க சொல்ல வர கருத்தை நாங்க ஏத்துக்கல அப்படிங்கிறதுக்காக என் ஃப்ரெண்டோட ஹார்ட் ஒர்க்கை கொச்சப்படுத்துறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் பார்த்த பப்ளிக் வந்து ஏன்டா அந்த சின்ன பசங்க கிட்ட உனக்கு என்னடா பிரச்சனை, உன்னோட வேலையை மட்டும் பார்த்துட்டு போயா அப்படின்னு மாதிரி ஒவ்வொருத்தரா குரல் கொடுக்க ஆரம்பிச்சதும் அவன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடுவானா. கட் பண்ணா இவங்க 2 பேரும் ஒரு பிரிட்ஜில் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பின்னாடி இவங்க 2 பேரையும் அந்த பிரிட்ஜை விட்டு வெளியே தள்ளி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் பழி வாங்குறதுக்காக அவன் வாரான். வந்தவன ரிவ்யூக்கு தெரியாத மாதிரி நம்ம ஹீரோ அந்த பிரிட்ஜை விட்டு வெளியே தள்ளி விட்டு வரா. அவனை பொறுத்த வரைக்கும் பிரிட்ஜுக்குள்ள ஏதோ ஒரு கல் விழுந்த மாதிரியான ஒரு சவுண்டு தான் கேட்டிருக்கும். அது ஒன்றும் இல்லை, ஏதாட்டும் மீனா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ஸோ அப்போ நம்ம ஹீரோக்கு அவரோட பொண்ணு கூட இருந்த பழைய ஞாபகம் ஒன்று வந்துட்டு போகுது. ஒரு அப்பாவா தன்னோட கேரக்டரை மாற்றி தன்னோட பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காரு. அப்படி முயற்சி பண்ணும்போதெல்லாம் ஏதாட்டும் வேலை வந்ததுன்னா அப்படி வேலையை பார்க்கறதுக்காக பேருவார் போல. இதெல்லாம் அப்பப்போ ஒகாமிக்கு ஒரு எபிசோடு மாதிரி வந்துட்டு போகுது. அடுத்த நாள் காலையில் ஸ்கூல் முழுவதுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்பதான் ரியோ வந்து ஏதோ ஒரு கிளப்ல வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க போல. அதை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட பேசும்போது தான் அது வந்து ஒரு ட்ரெடிஷனலான கிளப் போல, ஜப்பானோட கல்ச்சரை சொல்லிக் கொடுக்குற மாதிரியான ஒரு கிளப். அதை பத்தி சொல்லும்போது இது என்னப்பா பொண்ணுங்களுக்கான கிளப் மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த கிளப்பை மட்டம் தட்டி பேசும்போது பின்னாடி இருந்து நம்ம ஹீரோக்கு ஒரு குரல் கேக்குது. ஆஹா, என்னோட இந்த கிளப்பை பத்தி தப்பா பேசுறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இவங்க யாருன்னா அந்த ஈசி கிளப்போட பிரசிடென்ட் நம்ம ரியோவோட அக்கா. அவங்க அந்த கிளப்பை பத்தி கொஞ்சம் பெருமையா பேசிட்டு இன்னைக்கு நாங்க வந்து ட்ரையல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம், நீ அதுக்கு கண்டிப்பா வரலன்னா என்னோட தம்பியை அவங்க கூட சேர விட மாட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டிட்டு போறாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு வேற வழி தெரியல. ஓகே, என்னோட தலைமை ரியூக்காக அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த கிளப்போட ட்ரையலுக்கு நம்ம ஹீரோ போறாரு. ஸோ அன்னைக்கான கான்டெஸ்ட் நடக்குது. நம்ம ரியோட அக்காவே நம்ம ஹீரோக்கு எதிராக வந்து கலந்துக்கிறாங்க. இதுல நீ வின் பண்ணிட்டேன்னா உனக்கு தேவையான எல்லாத்தையுமே அடுத்த 6 மாசத்துக்கு நான் பண்றேன், தோத்துட்டா நீ இந்த கிளப்ல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கண்டிஷனோட இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த கான்டெஸ்ட்ல வந்து ட்ரெடிஷனலான டிஷ் தான் பண்ணணும். ஸோ நம்ம ஹீரோக்கு எப்படி டிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஒருத்தவங்களோட கைட் மூலமாவே
நாளே நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபுட் செஞ்சு முடிக்கிறாரு. கடைசியா யார் ஜெயிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா யாருமே வின் பண்ணல. ஆக்சுவலி அந்த கிளப் வந்து அவரோட இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இல்ல. ஸோ அதனால தான் அவர் வந்து வேணான்னு சொல்லியிருப்பாரு. ஓகே இன்னைக்கு ஃபன்னா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அவர் செஞ்ச சாப்பாடை எடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கிறாரு, உனக்கு கொஞ்சம் வேணுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்க அவனுமே ஒரு ஆர்வத்துல வேணும்னு தான் சொல்லுவான். பட் என்ன யோசிச்சான்னு தெரியல, இல்ல வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்றான். பண்ணா இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம ஹீரோக்கு வரக்கூடிய போனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸ்கூல் முடிஞ்சதுமே நம்ம ஹீரோ எப்பவுமே எரிக்கிட்ட அவருக்கான செக்அப் பண்ணி முடிச்சுட்டு வரது வழக்கம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு போகும்போது நெட்டக்கோ வந்து அந்த ஃபுட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால அந்த ஃபுட்டை வந்து எரிக்கிட்டே கொடுத்துட்டு வந்திருப்பாரு. அதை எரி வந்து அவங்களோட பொண்ணு கோசி கிட்ட கொடுத்துருப்பாங்க. அதை பத்தி தான் நம்ம ஹீரோ கிட்ட இப்போ பேச தொடங்குறாங்க. என்னப்பா நீ புதுசா ஈஸி கிளப்லாம் ஜாயின் பண்ணியிருக்க போல, வித்தியாசமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஃபுட்டுமே நல்லா இருந்தது. இதே நீ உன்னோட பொண்ணோட வாயாலே கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோசி கிட்ட அந்த போன் எடுத்து கொடுக்குறாங்க. எரியுமே கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க, நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வராரு அப்படிங்கறத. அந்த பக்கம் கோசு, நீங்க கொடுத்த ஸ்வீட் வந்து எனக்கு நல்லா இருந்தது பாப்பா, ஆனா நீங்க கொடுத்த அந்த சூப்ல மட்டும் கொஞ்சம் சால்ட் அதிகமா இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவருக்கு அதுக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. சரி அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான். நமக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி பேச முடியாது. ஸோ ஃபோன் பேசி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ அப்படியே சோஃபால வந்து உட்கார அப்ப தான் அந்த கிளப்ல நடந்த ஒரு விஷயத்தை நமக்கு இப்ப காட்டுறாங்க. ரியோவோட அக்கா இருக்காங்களா, அவங்க தான் நம்ம ஹீரோ செஞ்ச சாப்பாடை வந்து பார்சல் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து விட்டுருப்பாங்க. நமக்கு நம்ம சாப்பாடு செய்யறது ஒரு சந்தோஷமா இருந்தாலும் நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம சாப்பாடு செய்யறது அது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஃபுட்டை கொடுத்து விட்டுருப்பாங்க. கட் பண்ணா நொரேனா ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் துரத்தி இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு பிடிச்ச கிளப்லயுமே அவளால ஹாப்பியா ஜாயின் பண்ணிட்டு இருக்க முடியல. எங்க போனாலும் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, நீங்க நெட்டகோவை மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அந்த இன்ஃபர்மேஷனுக்காக தான் இன்னும் நல்லா நெருக்கமான அந்த சொத்தை பத்தின ஒன்று ரெண்டு இன்ஃபர்மேஷன் வந்து இவருக்கு தெரிய வரும். அதை வச்சு இவங்களுக்கு தேவையான இன்டெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளான் தான். கட் பண்ணா நொரேனாவோட அங்கிள் ஷாப்ல தான் நம்ம ஹீரோ ராமன் சாப்பிட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சு நம்ம ஹீரோ கிளம்ப நொரேனாவுமே அவங்களோட அங்கிள் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. டைம் ஆயிடுச்சு நொரே, நீ வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க ரெண்டு பேரும் சேர்ந்தபடியே வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் நொரேன் அவரோட அப்பாவை பத்திலாம் பேசிட்டு இருப்பா. அந்த ஆளு வீட்டுக்கே வர மாட்டான், என்னை பத்தி அவனுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது, நான் இந்த உலகத்திலேயே அதிகமா வெறுக்கக்கூடிய ஒரு ஆள்னா அது அவனா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அப்பாவை பத்தியே வெறுப்பை கொட்டி தீர்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவை பார்த்தோம்னா எதுவுமே சொல்லாம சரி சரி அப்படின்ற மாதிரி ஏதோ நோட்ஸ் மாதிரி எடுத்துட்டு இருக்காரு. ஆனா என்னன்னு சொல்லி தெரியல. நான் இங்க ஒருத்தி கிறுக்கு மாதிரி கத்துட்டு இருக்கேன், நீ எங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாத்தாயே, நீ சொல்லு நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படியே இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு இருக்கு. அதை நமக்கு இங்க காட்டுறாங்க. பண்ணா ஸ்கூல்ல வச்சுதான் நொரேனாவை யாருமே நிம்மதியா இருக்க விடுறது இல்ல. ப்ரொபோசல் அப்படிங்கக்கூடிய பேர்ல நொரேனாவை எங்க போனாலும் வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறான். நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, எனக்காக கொஞ்சம் நாளைக்கு என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கிறே அப்படின்னு சொல்லி கேட்டதும் நம்ம ஹீரோக்கா ஷாக் தாங்கல. என்னப்பா நம்ம வந்த வேலை இவ்வளவு ஈஸியா முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து நெட்டோக்க கேட்க, ஆக்சுவலி நீ வந்து என்னோட உண்மையான பாய் ஃப்ரெண்டா இருக்க வேண்டாம், இவங்களோட தொல்லை வந்து என்னால தாங்க முடியல, அதனால நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நடிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரொம்ப நேரம் யோசிச்சவரு சரிங்கிறாரு. அடுத்த நாள் காலையில ஸ்கூல் முழுவதும் டாக்கே தான். அந்த ஸ்கூல்ல ரொம்பவுமே பாப்புலரான ஒரு பொண்ணு, எல்லா பசங்களும் இந்த பொண்ணு தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ரூமர்லாம் வந்து காட்டு தீ மாதிரி பரவக்கூடியது. இந்த ரூமரை பத்தி தெரிஞ்ச டக்கடா பாபா இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, என்னப்பா நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா, நீங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம், அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் தான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலம் வந்துட்டு இருக்கு, நம்ம ஸ்கூல்ல யூனிகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் உண்டு, அங்க இருக்கக்கூடிய பசங்களும் ரொம்பவுமே அழகா ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்லயுமே தனித்தனி திறமைகள் கொண்டவனுங்க, அந்த குரூப்ல இருக்கக்கூடியவங்களோட கண்ணுமே நுரைன் மேல தான் இருக்கு, இதுக்கப்புறம் தான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்துட்டு போறாங்க. வீட்டுக்கு வந்தா நெட்டக்கோ இன்னொரு குண்டு தூக்கி வீசுறான். என்னன்னா அண்டர் வேர்ல்டுல இருந்து நிறைய டீனேஜர் அசசின் எல்லாம் நெட்டக்கோவை நோக்கி அனுப்புறதா இவங்களுக்கு வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. அதுபடி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த யூனிகான் குரூப் மட்டுமே உங்களுக்கு பிரச்சனையா இருக்க போறது இல்ல தலைவா, புதுசா வந்து அசசின் குரூப்புமே உங்களுக்கு பிரச்சனையா தான் அமையும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்ல, அடுத்த நாள் காலையில நொரேனோ நம்ம ஹீரோவை தனியா மீட் பண்ணி, இல்ல இதெல்லாம் வேணாம், நான் நினைச்ச மாதிரி இது இல்ல, உனக்கும் இது கஷ்டத்தை தான் கொண்டு வருது, நான் இனிமே அந்த ஈஸி கிளப்புக்கு வரதெல்லாம் நுப்பாட்டிடுவேன், இதுக்காக நீ அந்த ராமன் ஷாப்புக்கெல்லாம் வரதை நுப்பாட்டிடாத, தொடர்ந்து வா அப்படின்னு மாதிரி ரொம்பவுமே சோகமா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்கும்போது இவருக்குமே புரியுது அந்த பொண்ணுகிட்ட என்ன தாண்டா சொல்லி சமாதானப்படுத்துறது அப்படி மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு யூனிகான் குரூப்ல இருந்து ஒரு பையன் வரான். வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட முரண்டு எழுக்க ஆரம்பிக்க, இங்க பாரு நாங்க ரெண்டு பேரும் இப்போ ரிலேஷன்ஷிப்ல இல்ல, நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டோம்டா அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா அப்ப என்னோட லவ் நீ ஏத்துக்கிறியா அப்படின்னு இந்த பக்கம் ஜம்ப் ஆயிடுவானா. சோ இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ, இங்க பாரு நாங்க ரெண்டு பேரும் பிரியவே இல்லை, இன்னும் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கிறோம், தேவையில்லாம எங்கிட்ட பிரச்சனை பண்ணதை விட்டுட்டு இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கேட்காம நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட வந்தா செம்மையா மொக்க பண்ணி அவனை அனுப்பி விட்டுறாரு. ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கிறத யாரோ ஒருத்தர் பைனாக்குலர் மூலமா பாக்குறத நமக்கு இங்க காட்டுறாங்க. அவன் நம்ம ஹீரோவோட மூஸ் எல்லாம் பார்த்துட்டு இவன் நம்மளே மாதிரி ஒரு அசசினா தான் இருப்பான் போலே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இங்க சந்தேகம் வர, அங்க நுரையணும் நம்ம ஹீரோ கிட்ட, நீ நேச்சுரலாவே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல ஏதாட்டும் திருமுழு பண்ணுவியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க, என்னோட வாழ்க்கையில நான் இதுக்கு முன்னாடி சண்டை போடுறதே கிடையாது, இது எப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு மாதிரி சொல்ல
சொல்லுவாரா, ஆனால் நீ இப்போ சண்டை போட்ட ஆள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி இருந்தா அது எப்படி ஃபர்ஸ்ட் டைமே இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க, அதான்ப்பா எனக்கும் தெரியல, ஏதாட்டும் ஃப்ளூக்காக இருக்கும் போல, அது மட்டும் இல்லாமல் என் கூட சண்டை போட்டாலும் கொஞ்சம் நார்மலான ஃபைட்டர் மாதிரி தான் இருந்தான் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, இது நார்மல்னா உனக்கு அப்போ எது நார்மல் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோ நோண்டி கேட்க ஆரம்பிக்க, சரி விடு அதெல்லாம் நமக்கு இப்போ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ரெண்டு பேரும் இப்போ டேட்டிங்ல இருக்கிற மாதிரி நடிச்சாலும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு சீக்ரெட் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே பிரச்சனை தாண்டா உங்ககிட்ட அப்படின்னு ஒரு ஃபவுண்டைன் பென் எடுத்து காமிக்கிறாங்க. இது அவங்களோட அப்பா கொடுத்ததா, எதுக்காக இதை நேற்று என்கிட்ட பர்டிகுலரா வந்து தந்தாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒகாமி கிட்ட எடுத்து காமிக்க, அப்பதான் இன்னொன்னு சொல்றாங்க, இந்த பேனாவை நீயே வச்சுக்க அப்படின்னு. என்னன்னா அவரோட அப்பா வந்து நீ டேட்டிங் பண்றல அந்த பையன்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. அவங்களுக்குமே இதை பத்தின எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்ல போய் உட்காந்தா சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து ஜாயின் பண்றான். இவன் தான் அந்த அசசின். அது மட்டும் இல்லாம இவனோட வாயில வந்து பெசிஃபியர் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சிருப்பான் இல்லையா, அது இப்போ அவனோட வாயில இல்லை. அது மட்டும் இல்லாம அவனை பத்தின இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது ரொம்ப திணறான். அந்த உடனே நுரைனா கிட்ட அவனோட லவ் லெட்டரை கொடுத்து சிலிமிசம் பண்ண தொடங்குறான். அவங்களும் அதை பார்த்துட்டு என்னோட வாழ்க்கையிலே வாங்கின முக்கியமான லவ் லெட்டர் இதாண்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பார்க்க, அண்ட் இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஹாட்டான பையனை இவன் தான். ஸோ எல்லா பொண்ணுங்களும் ஷின்னோட டேபிளை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க பிரேக்ல நம்ம பசங்க நுரைனாக்கு வந்து அந்த லவ் லெட்டரை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு அந்த ஷின்னு வாரம் ரொம்பவுமே வித்தியாசமா பேச தொடங்குறான். கிளாஸ்ல வச்சு ரொம்ப நர்வஸ் ஆயிட்டு இருந்தேடா, ஆனா இப்போ நல்லா கான்ஃபிடென்ட்டா பேசுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பார்க்கும்போது தான் வாயில எப்படி பெசிஃபியரை வச்சு பேசிட்டு இருப்பானா, இது வாயில இருக்கும்போது நல்லா காமா கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கிடைக்கிறதா அவனுக்கு சொல்றான். ஸ்ட்ரெக்டா நொரனா கிட்ட வந்துட்டு, உன்னை எனக்கு பார்த்த உடனே பிடிச்சு போயிடுச்சு, இதைத்தான் ஒரு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்க. நொரனவா அவனை பாக்குறாங்க, பார்த்துட்டு அழகா தான் இருக்கான், பட் அவனோட மூஞ்சிலே உன்னை போட்டுட்டு எனக்கு ஒருத்தவங்க உண்மையா லவ் பண்ணாங்கன்னா அவங்க எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நான் அத்தனை ப்ரொஃபஸர் பார்த்துருக்கேன். ஸோ என்கிட்ட எமோஷன் வச்சுலாம் விளையாடுற வேலையை வச்சுக்காத அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்ல, இதெல்லாம் கேட்டதும் அவனுக்கு வந்து இன்னுமே நொரனா வந்து பிடிச்சு போயிடுது. உன்னால ஒருத்தவங்க லவ்ல இல்லை அப்படிங்கறத கண்ணை பார்த்தே சொல்ல முடியும் அப்படின்னா, லவ்ல இருக்காங்க அப்படின்னா நீ சொல்லிடுவேடா அப்படி மாதிரி சொல்லிட்டு சடனா நம்ம ஹீரோவை என்கேஜ் பண்ண தொடங்குறான். நம்ம ஹீரோனோட கிக்ல இருந்து தப்பிச்சுட்டு முன்னாடி பார்த்தா அவனை காணும். பின்னாடி வந்துட்டு, நீயோ என்ன மாதிரி தானே இங்க வந்திருக்க, நான் ஆரம்பத்துல வந்து நொரனாவை லவ் பண்ணி இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போயிடலாம் தான் நான் பார்த்தேன், பட் உன்னை பார்த்த பிறகுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வந்து ஒரு டூயல் கூப்பிடுறான் சண்டை போடுறதுக்காக. நம்ம ஹீரோட பையில இருக்கக்கூடிய அந்த பேனாவை கையை காமிச்சு, இது யாரோட பையில இருக்குதோ அந்த பேனாவை யார் கொடுத்தாங்களோ அவங்களோட ஃபியான்சிக்கு அடையாளம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்ல, இப்ப நான் கிளாஸ்ல உட்காந்து இதை பத்தி தான் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாவே அந்த பேனாக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி இருக்கு. டகடா பாபா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளே அங்கதான் நிக்கிறாங்க. அப்பதான் நுரைன வந்து, நாங்க ரெண்டு பேரும் சும்மா தான் நடிச்சிட்டு இருக்கோம், பட் இதெல்லாம் தேவையில்லப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்ல, பட் நம்ம ஹீரோ வந்துட்டு இதை விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்டைக்கு வந்து தயாராகிறாரு. கட் பண்ணா அன்னைக்கு ஈவினிங் அந்த ஸ்கூல்ல இந்த சண்டைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவோட பேனா அது மட்டும் இல்லாம 1 hour டைமுக்கான ஒரு பாட்டில் வச்சுக்கிட்டு இந்த போட்டிக்கான ரூல்ஸை வந்து சொல்ல தொடங்குறான். என்னன்னா, அவனோட கையில வந்து ஒரு பெசிஃபியர் வச்சிருக்காங்க இல்லையா, அதை அவனோட வாயில நான் போட்டு விட்டேன்னா நான் வின் பண்ணிட்டா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பேனாவை நீ என்கிட்ட ஒப்படைச்சணும் அப்படின்னு சொல்லும்போது தான் பின்னாடி டக்கடா பாபா இவங்க ரெண்டு பேருக்கு சிரிப்பு அடக்க முடியல. ஒகாமியோட நிலைமை நினைச்சு அவங்களுக்கு சிரிப்பு மட்டும் தான் வருது. என்னடா போட்டி இது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க இங்க பார்க்க, ஆக்சுவலி இந்த போட்டியை வந்து நல்லாவே கொரியோகிராஃபி பண்ணியிருப்பாங்க. ஒகாமி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒவ்வொரு கிளாஸா சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டே இருக்காரு. அவனும் பின்னாடி துரத்து வந்துகிட்டே இருக்கிறான். இப்போ ஒரு லைப்ரரியில வச்சு நம்ம ஹீரோ மாட்டிக்கிறாரு. அப்பதான் அவன் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறான், என்னோட லவ்வை விட உன்னோட லவ் வந்து சிறந்ததா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க, அப்பதான் அவருக்கு வந்து தோணுது நம்ம ஏதோ தப்பு பண்றோமோ அப்படின்னு மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு, பட் நம்ம ஹீரோ வந்து இது நுரைன எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதை பண்ணல, அவருக்குன்னு ஒரு ரீசன் இருக்கு, அது அவருக்கு மட்டும் தான் தெரியும். அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே மேட்ச் ஸ்டார்ட் ஆன இடத்துக்கே வந்து சேர்றாங்க. அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சதுடா அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம யோசிக்கும் போது நம்ம ஹீரோ பர்டிகுலரா ஒரு இடத்துக்கு வந்ததும் அவன் கையில ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கு, அதை பிடிச்சி இழுக்கிறான். இது ஒரு ட்ராப். நம்ம ஹீரோ பிடிக்கிறதுக்காக பின்னாடி இருந்து நூற்றுக்கணக்கான பெசிஃபியர் நம்ம ஹீரோ நோக்கி பறந்து வருது. அப்படியே நம்ம ஹீரோ ஜம்ப் பண்றாருல, அப்போ ஒரு 2 கயிறு எடுத்து நம்ம ஹீரோவோட கையும் காலையும் கட்டுறான். கீழே இறங்கினவர் ஒரு கட்டையை மிதிக்க அதுல ஒரு பெசிஃபியரை கட்டி வச்சிருக்கானா, அது ஸ்ட்ரெயிட்டா அவரோட வாயை நோக்கி வர, அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சதுடா அப்படி மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கும் போது வந்தது அப்படியே பாதியில நிற்குமா, யாருக்கும் ஒண்ணுமே புரியல, இங்க என்னதானா நடக்குது, ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா வந்துட்டு இருக்கடா அப்படி மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் இதை ஆர்வமா பார்த்துட்டு இருக்க. ஷின் வந்து அப்பதான் உற்று நோக்குறான். அப்பதான் அதுல ஒரு கம்பி, நம்ம ஹீரோ குதிச்ச அந்த ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல இதை மாட்டி விட்டுருக்காரு. உன்னோட வயசு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்டா அப்படிங்கக்கூடிய அந்த டைலாக் இந்த இடத்துல அப்படியே கச்சிதமா பொருந்தோம். அவ்வளவுதான் நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு அவன் அந்த இடத்துல உடஞ்சு உட்கார, இங்க பாரு உன்னோட லவ்வை விட என்னோட லவ் வந்து சிறந்ததா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, எனக்கு நுரைன் மேல இருக்கக்கூடிய ஃபீலிங் வந்து நீ வச்சிருக்கக்கூடிய லவ் அந்த மாதிரி இல்ல, இந்த ஃபீலிங் வேற, இது உன்னால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவரோட பொண்ணு வந்து கோசு, அவளுக்கு பண்ண முடியாததை இந்த பொண்ணு நுரைனோக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அவரோட பொண்ணுக்கு தான் அவரால் சந்தோஷத்தை கொடுக்க முடியல, இந்த பொண்ணு ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் வந்து இந்த இடத்துல எண்ட் ஆகுது. ஸோ எப்படி கைஸ் இருந்துச்சு இந்த எபிசோட், உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்படி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அண்ட் இந்த கதை பத்தின கருத்து அதையுமே இந்த வீடியோ கீழே லீவ் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ யா பை.